வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 12. கேஜி குழந்தைகளுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதனால எனக்கு அது தெரியாம போயிடுச்சு. திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைட்ட யதார்த்தமா 2 நாளா வீட்டுல என்ன செஞ்சேன்னு கேட்க போய் அவ விஷயத்த சொன்னா. இட்லி, சப்பாத்தி, பிரெட் பாக்கெட்னு இவளுக்கு வாங்கி கொடுத்து சத்தமே இல்லாம அமைதியா இருக்கணும்னு மிரட்டி விட்டுட்டு ரூம பூட்டி விட்டுட்டு கிளம்பிருக்காங்க. இவ தனியா இருக்க பயந்து போய் பசிக்கு எந்த சாப்பிட்டுட்டு சரியா தூங்காம இருந்திருக்கா. உள்ளிருந்து கிளம்பிய ஆவேசத்தில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கயல்விழி கண்களை மீறி வெளிவந்த கண்ணீரை விரைந்து துரைத்து விட்டு பொங்கும் உணர்வுகளை அடக்க தண்ணீரை எடுத்து குடித்தாள். ஒருமுறை கண்களை அழுந்த மூடி திறந்த திலீப் கற்பார என இறுகிய முகத்துடன், இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கா? சரி, நீ என்னோட அமைதியா வா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் என்றான் ஒரு முடிவுடன். என்ன, அங்க போயே ஆகணுமா என்று தயங்கினாள் கயல். எஸ், கண்டிப்பா போகணும் என்று தீர்மானமாக கூறியவன் முன்னாள் ஓட்டுநர் இருக்கைக்கு சென்று காரை கிளப்பினான். அவனிடம் விஷயத்தை தெரிவித்து விட்டதில் இவளுக்கும் கொஞ்சம் தைரியமாகவும் அவன் எப்படியாவது காருவிற்கு நியாயம் செய்வான் என நிம்மதியாகவும் உணர்ந்தாள். அடுத்த 10 நிமிடங்களில் அவர்கள் வீட்டு வாசலில் கார் சென்று நின்றது. 4 வருடங்களுக்கு முன்பு அங்கு வந்து சென்றது இன்னமும் அவள் நினைவில் பசுமையாக இருந்தது. கீழ் இறங்கி நின்று டிஎஸ்பி பார்த்த பார்வையில் இவள் படபடப்புடன் காருவின் கரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வெளியே வந்தாள். இவர்கள் சுற்றுச்சுவர் கிரில் கேட்டை திறக்கும் ஓசை கேட்டு வாசலை எட்டி பார்த்த இளைஞன் ஒருவன் திலீப்பை கண்டதும் லேசாக பரபரப்புற்று வேகமாக வெளியே வந்து வரவேற்றான். ஹலோ சார், வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதாக தலை அசைத்தபடி அருகில் நின்றிருந்தவர்களை அப்பொழுதுதான் கவனித்த ரவிக்குமார் சிறுமியை அவசரமாக கண்களால் அளவெடுத்தான். உள்ள போலாமா? ஓ சாரி, வாங்க என் அழைத்து சென்றவன் வரவேற்பறை சோஃபாவை கை காட்டி உட்காருங்க என்று விட்டு, அம்மா என உள்நோக்கி குரல் கொடுத்தான். அறையிலிருந்து வெளியே வந்த சுலோச்சனா கயல்விழியை கண்டு அதிர்ந்தவர் அவளின் அரவணைப்பில் ஒட்டி நின்று இருந்த பிள்ளையை கண்டு முகம் சிவந்து ஆவேசமாக அருகில் வந்தார். ஏ, கடைசியில நீதானே அவளை கடத்திட்டு போயிருக்க, என்ன ஒரு நெஞ்சு அழுத்தண்டி உனக்கு என படபடத்தார். திலீப் குமார் அவர்களிடம் கயல்விழியை பற்றி எதுவும் கூறவில்லை. குழந்தை கிடைத்து விட்டால் ஞாயிறு அழைத்து வருகிறேன் என்று மட்டும்தான் தகவல் கொடுத்திருந்தான். அவள் அவரை சற்று மதிக்கவில்லை. எரிச்சலில் முகம் சுளித்து காருவுடன் சென்று திலீப்பின் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்து விட்டாள். யாருமா இவங்க என புரியாமல் தாயிடம் விவரம் கேட்டான் ரவி. டேய், இவதாண்டா அந்த ஸ்கூல் டீச்சரு, உன்கிட்ட சொல்லிருக்கேனே. அதிர்ச்சியுடன் அவளிடம் திரும்பியவன், ரொம்ப நல்லவங்க மாதிரி எனக்கு இமெயில் அனுப்பிட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. குழந்தைய காணாம நாங்க எவ்வளவு பயந்து பதறணும் தெரியுமா என்றான் சிறு கோபமாக. அவளோ அலட்சியமாக, நீங்க பயந்தீங்க, சரி, அத நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா உங்க அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று பதில் கொடுத்தாள். சிறிது தடுமாறியவன் வேகமாக தன்னை சமாளித்துக் கொண்டு, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நீங்க எப்படி எங்களோட அனுமதி இல்லாம குழந்தைய கூட்டிட்டு போலாம் என்று மீண்டும் எகிரியவனிடம், இவளும் வந்த ஆத்திரத்திற்கு அன்று அவன் அம்மாவிடம் அந்த சின்ன பிள்ளை பட்ட துன்பங்களை எல்லாம் வரிசையாக படபடுத்தாள். எனக்கு அப்ப காருவ நினைச்சு அவ்வளவு கவலையா இருந்துச்சு. இவ மேல வெறுப்ப உமிழ்ந்து இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கிறவங்க பாதுகாப்புல வளர்ற குழந்தைக்கு எதிர்காலத்துல என்னென்ன தீமைகள் நேருமோன்னு அடுத்தடுத்த வந்த நாள்லாம் என்னால இதை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன். இவளுக்கு நிற்கத நீங்க 2 பேர் மட்டும் தானே. உங்க அம்மா எதை பத்தியும் அழட்டிக்கவே இல்ல. உங்களுக்கும் இங்க வந்து பொறுப்படுத்திக்க முடியாத சூழ்நிலை. அந்த நேரம் வட இந்தியால ஒரு சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைய பார்த்து எல்லா நியூஸ் சேனல்களையும் மாறி மாறி வேதனை வெளியிட்டாங்க தெரியுமா. எனக்கு இன்னமும் இவள் நினைச்சு பதட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எதையும் நான் யோசிக்கவே இல்ல, கவலைப்படல. குழந்தை என்கிட்ட வர சம்மந்தமான்னு கேட்டேன். அவ சந்தோஷமா தலையாட்டவும் மறுநாள் வேலையை விட்டுட்டு ஆன்லைன்ல வேற வேலை தேடினேன். சேலத்துல கிடைக்கவும் அங்கேயே வீடு எடுத்து காருவுக்கான டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அடுத்த 1 மாசத்துல அவளை சுலபமா அங்க கூட்டிட்டு போயிட்டேன். அடிக்கடி அவளை தனியா வீட்டுல வச்சு போட்டுட்டு வெளியே போகும்போது உங்க அம்மாவோட நடவடிக்கை அப்போ எனக்கு பேருதவியா இருந்துச்சு என்றாள் கயல்விழி ஏளனமாக. அவமானத்தில் முகம் கருத்தவன் பெற்றவளை ஓர விழியில் முறைத்தான். அவரோ கடுகடுவென்ற முகத்தை திருப்பிக் கொண்டார். திலீப்பின் முன் கயலிடம் எதையும் அதிகாரமாக பேச முடியாமல் அவனின் அம்மா வேறு பிரச்சனைகள் செய்து வைத்திருக்க ரவி சற்று பொறுமையாகத்தான் பேச வேண்டியிருந்தது. சார்,
இவங்களோட தப்ப ஒத்துக்காம இவங்க எங்களை குறை சொல்றாங்க. சரி, போனது வரை போகட்டும். இனிமே நான் இங்கேதான் நிரந்தரமா இருக்க போறேன். காருண்யாவை நான் வளர்த்துக்கிறேன் சார். எங்க தங்க குழந்தை அவ. எனக்கான பொறுப்பை தட்டி கழிக்க முடியாதுல. என்னுடைய மனசாட்சி எனக்கு கொடுக்காது என்று கூறியவன் எழுந்து சிறுமியிடம் செல்ல அவளும் கையிலே இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவள் அருகே குனிந்து, பாப்பா இங்க பாரு, மாமாவை மறந்துட்டியா? சாரிடா, கான்ட்ராக்ட்ல செஞ்ச வேலைன்றதுனால அப்படியே பாதியில விட்டுட்டு வர முடியல. அதனாலதான் உன்னை பாட்டிட்டு விட்டு இருந்தேன். இனி நீ பயப்பட வேணாம், மாமா உன்னை நல்லா பாத்துக்கிறேன் என்று கனிவுடன் பேசியவாறு அவளின் கரம் பற்றி இழுத்தான் ரவி. காருண்யாவோ கயல்வெளியை விட்டு நகர மறுத்து அச்சத்தில் அழ ஆரம்பித்தாள். அம்மா போகலாமா? ரவி, காருண்யா இங்க வரவே மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிச்சா. நான் தான் இவங்களை சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்க, முதல்ல நான் உங்கள்ட்ட அவங்கள பத்தி நிறைய பேசணும். சார், என்ன நீங்க இப்படி இந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? சட்டத்துக்கு புறம்பா இவங்கதான் சார் எங்க குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. நீங்க நியாயப்படி நடவடிக்கை எடுத்து குழந்தைய எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்க வேணாமா? கண்டிப்பா. ஆனா இவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம இருந்திருந்தா நான் அதைத்தான் செஞ்சிருப்பேன். நீங்க என்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்களை எனக்கு நல்லா தெரியும். தகப்பு இல்லாத குழந்தைய சிங்கிள் மதரா வளர்த்தாலும் காருவுக்கு தேவையான நல்ல படிப்பு, அவளுக்கு பிடிச்ச விளையாட்டு, நடனம்னு எல்லாத்தையும் ரொம்பவே நல்ல விதமா கொடுத்து சிறப்பா தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுல கயல்வெளி மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. நீங்க கொடுத்த ஆதாரத்தை நம்ப முடியாம இவங்களை பத்தி முழுசா விசாரிச்சேன். இந்த ஒரு தவறை தவிர அவங்க மேல எந்தவித குற்றமும் இல்ல. அதனாலதான் இங்க சமாதானமா பேசுறதுக்கே கூட்டிட்டு வந்தேன் என்றான் திலீப் பொறுமையாக. அதுக்காக என வேகமாக ஆரம்பித்த ரவி சிறிது நிதானித்து, சரி, நீங்க சொல்றதுக்காக இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் சார். இத்தனை வருஷம் பாப்பாவை நல்ல விதமா வளர்த்திருக்காங்க. நான் உங்களுக்கு நன்றி கூட சொல்றேன். இனியாவது காருண்யா எங்கே இருக்கட்டும் என்றான் முடிவாக. திலீப் திரும்பி கயலை பார்க்க அவள் சில நொடிகள் வேகமாக சிந்தித்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். சந்தோஷம், நீங்க பாத்துக்குவீங்கன்னா எப்படி? எனக்கு புரியலையே என்றாள் கேள்வியாக. என்ன புரியல? என் பொறுப்புல இவளை நான் நல்லா கவனிச்சுக்க போறேன். இவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்து என்னாலையும் நல்லபடியா வளர்க்க முடியும். ஓ என்றவள், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று தன் பார்வையை எதிர்ப்புறமாக மாட்டப்பட்டு இருந்த புகைப்படத்திற்கு ஓட்டினாள் கயல்விழி. ஆமா, அதுக்கு என்ன என்றார் ரவி அலட்சியமாக. உங்க மனைவி எங்க? அவளின் அழுத்தமான கேள்வியில் அவன் முகம் இருண்டு போனது. உள்ள ரூம்லதான் இருக்கா என்றான் மெதுவாக. சோ, காருண்யா வரதுல உங்க மனைவிக்கு விருப்பம் இல்ல என்ன, சரியா? மிகச் சரியாக விஷயங்களை கணிப்பவளை தயக்கத்துடன் ஏறிட்டான் ரவி. அது என்றவள் தடுமாற, ரொம்ப சிரமப்படாதீங்க, இட்ஸ் ஹியூமன் நேச்சர் என்றாள் பொன் சிரிப்புடன். இல்ல, அவ கன்சீவா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சிம்பிள். தன் கணவன், தன் குழந்தை, தன் குடும்பம் போதும் அவங்களுக்கு. உயிரோட இல்லாத நாத்தனாரோட வாரிச தான் பொறுப்புல ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல என தோள்களை குலுக்கினாள் பெண். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோயேன். நான் சொல்லிதான் அவன் கேட்கல. என் மருமக இவளோட ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சதும் இவளை வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு பயப்படுறா. சுலோசனா வெடுக்கென்று கூறவும், அம்மா என்று ரவி அதட்ட கையில் வெறுப்பாய் அப்பெண்மணியை வெறித்து பார்த்தாள். சுற்றிலும் தங்கள் நலம், வாழ்க்கை என சுயநலம் தலைவிரித்தாடும் உலகில் பெற்ற தாயே தன் குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொன்றுவிடும் கொடூரங்களை தன்னுடைய உத்தியோகத்தில் அவ்வப்பொழுது பார்ப்பவனுக்கு இவை பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அவங்களையே அதற்றுங்க ரவி. சார் என்றவன் தடுமாற நீண்ட மூச்செடுத்தவன், குழந்தையோட எதிர்காலம் ஆரோக்கியமா இருக்கணும்னா எனக்கு இதுதான் சரியா படுது என்று திலீப் கூறிய விஷயங்களை கேட்டு கையிலும் காரமும் மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து அமர்ந்தனர். நான் அதுக்கு முழு மனசா சம்மதிக்கிறேன். காருண்யாவ முறப்படி நான் தத்தெடுத்துக்கிறேன் என்றாள் கயல்விழி ஆர்வமாக. தன் தங்கையின் நினைவில் ரவி கவலையை சுமந்திருக்க சுலோச்சனாதான் அவளை பரிகாசம் செய்தார். ஆமாமா, அன்னைக்கு இருந்தே எதை செஞ்சாலும் நீ உன் வசதிக்கு தானே செய்யற. உன்னுடைய அடாவடியை பொறுத்துக்க முடியாம தான் உன் குடும்பத்துல உன தலைமொழியை வெளியே துரத்தி விட்டாங்களா என்ன? அவரை நேராக பார்த்து கசந்த முறுவல் ஒன்றை சிந்தியவள், அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். சரியான ஆதரவு இல்லாத இவளுக்கு யாரும் இல்லாத நான் ஆதரவா இருக்க விரும்புறேன் என்றாள் வெறுமையாக. திலீப் அவளை ஆழ்ந்து பார்க்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என் தங்கச்சியோட ஆன்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது என்றான் ரவி வேதனையுடன். சார், தன் மகளை வெறுக்கிற ஆட்களோட தன்னுடைய குழந்தை வளர்ந்தா அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. இதே நான் உரிமை இல்லாதவளா இருந்தாலும் என்கிட்ட அவ சந்தோஷமா வளர்றத பார்த்து அவங்க நிச்சயம் சந்தோஷம் தான் சார் படுவாங்க.
கொஞ்சம் உங்களுடைய சங்கடத்தில இருந்து வெளியே வந்து நிஜத்தை ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க சார், பிளீஸ் என்றாள் கயல் கெஞ்சலாக. நேர்மை உள்ளம் கொண்ட ரவிக்கு அச்சூழ்நிலை மிகவும் அதிருப்தியை கொடுத்தது. என் தங்கை மகள் என்னுடைய பொறுப்பல்லவா? தாயும் மனைவியும் ஒதுக்கம் காட்டுகிறார்கள் என்று அவளை நான் அறிமுகம் இல்லாத அந்நிய பெண்ணின் வளர்ப்பில் விட்டுவிடுவதா என கவலை கொண்டான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.